இது இப்படி தானே பேசணும். என்னன்னா வச்சுக்கோ மீட் எங்கடா வாயில ஒண்ணு எடுக்க நல்லா இருக்கு. என்ன வச்சுக்கேன் நான் இன்னும் சொல்லிடுறேன். இதான் என்னோட என்ன வீடியோ தேவை கோமாளி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், நீ அப்புறம் போட்டுக்கடா. இப்போ என்ன கதைனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு மீட் அப் போடலான்னு ஒரு பிளான். ஒரு கடந்த ஒரு 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பேசிட்டு மட்டும் இருந்து இப்பதான் நடந்திருக்கு. அது நடந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க, பின்னாடி வீடியோல போடுவோம். அப்படி பையன் சொல்றேன் ஏதோன்னு சொல்றேன். பாத்துங்க 3 வருஷம் ஆச்சு மீட்டப் பண்ணலாம் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எப்பவுமே இது வரைக்கும் யார் எதுக்கும் வந்ததில்லை. இப்போதான் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் வரல, கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. எவ்வளோ ஃபன்னு என்ன ஆச்சு சமைச்சு சாப்பிட்டு எல்லா வீடியோ உங்களுக்கு போகிற கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். திருப்பி காட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஏடா விஜய் வீடியோல நான் வரேன்னு பாத்தீங்களா? விஜய் பின்னாடி வரான். நம்ம இப்ப என்னன்னா பிளானு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது கறி வறுத்து சாப்பிடலாம்னு ஒரு ரியூனியன் சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பண்ண போறோம். ஸோ காது கேட்குதுன்னு தெரியல உங்களுக்கு. சரி இருங்க விஜய்ட்டு கொடுக்குறேன். இங்கே எதுக்கு நான் கறி வறுக்க போகிறோம், அதுக்கு வந்து செலவு பண்ண நம்ம தரணி நன்மை கௌதமே மகாடே இங்கே பாரா மண்டை 9 சொல்லிக்கிற போது போய் நாங்கள் செலவு பண்ண போகிறோம். வனத்துல அருவி இருக்காடா. 9 கிலோ கறிக்கு எத்தனை கிலோ? 2 கிலோ. 2 கிலோ 4 கிலோ 2 கிலோ. வெங்காயம் சேர்த்து தாண்டா 3 கிலோ. தக்காளி விலையேறிச்சு. உப்பு பார்த்தீங்கன்னா 9 பாதி வந்து அவன் வீட்டுக்கு பாதி வீட்டுக்கு போய் மீதி எடுத்து வீட்டுக்கு போயிடுறேன். அதனால செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வாங்குறதுக்கு தமிழ்ல ஒரு ஓனர் வாங்கிட்டு இருக்காரு. தமிழ் அந்த அக்கால மிரட்டுறான். நாங்கள் 5 பேர் வந்து நீங்கள் யாருமே வரல. நாங்கள் மொத்தம் எத்தனை பேர்? 20 பேர் பிளான். ஆனால் 5 பேர் தான் வந்துருக்கோம். நாங்கள் செலவு பண்ணிட்டு நின்று தான் போகணும். ஒன்றும் யாரும் வரல. தமிழ் அது பார்த்து நீ ஓட்டு போற அன்னைக்கா அதனால எவனும் வரமாட்டேங்கிறா. ஓட்டு போட்டு வரேன்னு சொல்றா. நாங்கள் யாருமே ஓட்டு போடல. நாங்கள் இன்னைக்கு போட மாட்டோம். நானும் ஓட்டே போடல காய்ஸ். இவனுக்கு ஓட்டர் ஐடி இல்ல. எனக்கு இருக்குது. நான் ஓட்டு போடல. ஓட்டு போட்டு வாங்கணும். 9 சிக்கன் செலவு பண்ணியாச்சு. 9 கிலோ சிக்கனுக்கு செலவு பார்த்தீங்கன்னா 1088 ரூபா ஆச்சு. 58 எடுத்து போட்டு வாடா. என்னடா பண்ற? இவன் பார்த்தீங்கன்னா அவசரம் பண்றான். போலாம் விட மாட்டேங்கிறாங்கடா. 1058 ரூபா ஆச்சு. இனிமேல் செலவு பண்ணி சீட்டை போறோம். பில்ல போடுறாடி காய்ஸ். மீதி ஆச்சுன்னா வீட்டுக்கு கொண்டு போல பாக்குறேன். செலவெல்லாம் எண்ணெய் சோப்பு இது இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். மீதி ஆச்சுன்னா சரி எல்லாம் பார்சல் பண்ணிட்டா இனிமேல் அங்கே ஸ்பாட்டுக்கு போறோம். பண்ணி நிறுத்திட்டே போடா. ஏன்டா காய்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இலையருக்கு போகிறோம். இப்போ கத்தி இருக்குது. கத்தி வேலைக்கு போகிறோம். காய்ஸ் நாங்கள் 5 பேர் தான் சொல்லி எல்லாம் பாருங்க. 2 பசங்க ஒரு 9 பசங்க நிறுத்துறேன். அப்போ நீங்கள் இலையருக்கு வந்தாச்சு. திருட்டலாருக்கு போறோம். யாருக்கும் இல்லை இலை இல்லை. ஆனால் நாங்கள் வந்து திருட்டலை யாருக்கும் தெரியாம இருக்கிறோம். இது வந்த போது பாரு எங்க இருக்குன்னு பெரிய இருக்குண்டா. எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. பூச்சி போடுறாங்க. அறுக்குறாங்க. இலைய திருட்டு வர்றான் பாருங்க. இலைய திருட்டு மகாடி வராங்க. நிறைய பேர் பிளான் போட்டாங்க. கம்மியா தான் வந்துருக்காங்க. கஷ்டமா இருக்கு. நம்ம இத்தனை பேர் வந்திருக்கிறோமே. 10 பேர்ல 5 பேர் வந்திருக்கு. 5 பேர் வந்துருவாங்க கண்டிப்பா. 5 இது வர்றது 10 பேர். இதுல பாதி இருந்தாவே மீதி ஆகும். இதோட எதுக்குடா இது அரைக்கல. அது வாங்கி மீதி இருந்தா வீட்டுக்கு கொண்டு வருவேன். வீட்டுக்கு எடுத்து போறான். நம்ம அவன்
எங்க தீப்பெட்டி எங்க வாங்கினாலும் தீப்பொட்டி guys. தீப்பெட்டினா எத்தனை வேணும்? சும்மா 10னா ஒண்ணு ஒண்ணு மூணு வாங்கி வச்சிருக்கா. மூணுனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. மீதி ரெண்டு வீட்டுக்கு எடுத்து போறோம். ஒண்ணுலயே ஒரு குச்சி தான் பத்த போறோம். அதுலயே முக்காவாசி மீதி தான் ஆகும். மீதி அதை வீட்டுக்கு எடுத்து போலான்னு பாக்குறோம். அது அப்ப இந்த விளக்குற சோப்பு அது ஒரு விளக்குற சோப்பு விளக்குற பொடியும் வாங்கிட்டான்டா. விளக்குற பொடி இது மீதியான வீட்டுக்கு எடுத்து போலான்னு பாக்குறேன். சரி இது போட்டே கழுவலாம். மண் எடுத்து செம்மண் போட்டே கழுவலாம். அதுக்கு இதுல ஒண்ணே போகுது. எல்லா தமிழும் உங்க வீட்டுக்கு தான். எல்லாம் வீட்டுக்கு எடுத்து போலான்னு பாக்குறாங்க. எல்லாமே மீதியாச்சும் வீட்டுக்கு எடுத்து போலான்னு பாக்குறாங்க. இல்ல காய்ஸ் ஆமா இவனுக்கு அப்படியே இவனுக்கு சும்மா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டானுங்க இந்த காசுல. guys ஒரு நாளைக்கு 200 ரூபாய் போட்டுருக்குது. 10,000 ரூபாய் கொடுத்த மாதிரி என்னமோ நான் வீட்டுக்கு எடுத்து போறேன் சும்மா. guys எல்லாம் மீதி வீட்டுக்கு எடுத்து போலான்னு பாக்குறா. டேய் நான் இத வாங்கவே இல்லடா. நான் சோப்பு தான் வாங்குனேன். வேண்டாம்னு சொல்லிட்டேன். டேய் நீ எடுத்துட்டு போறதுக்கு வாங்கிட்ட. விளக்கிடலான்னு சொன்னேன். இவரு இப்ப தேவையில்லாம இந்த 30 ரூபாய் விளக்கு மீதி எல்லாம் எங்க அம்மா கேட்டுச்சு. அம்மா இப்படி கண்ணு போன் பண்ணி ஆச்சுன்னா உசாரா எடுத்துட்டு வந்துரு சாமி அப்படின்னு அம்மா போன் பண்ணி எங்க அம்மா கேக்குறேன். இல்ல இல்ல போன் பண்ணி நான் இந்த சோப் மட்டும் போதும். இந்த சோப் பவுடர் எப்படி இதுல வந்துச்சு? மீதியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு ஒரு சோப்பு தான் மீதி. ஒரு சோப்பு தான் போகுது விளக்கத்துக்கு. 2 சோப்பு நான் எடுத்துட்டு போக மாட்டா. இதெல்லாம் மீதி கொண்டு போனா அவன் கணக்குல புடிச்சிட்டு மீதி போவான். எவ்வளவு தலைக்கு 50 ரூபா கொடுத்து எக்ஸாம் ஃபீஸ் போட்டு கட்டி இருக்கேன். இவனுக்கு 50 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் போட சொல்லுமா? நாங்க போட சொல்லுமா? என்ன சொன்னா அவங்க காசு தரேன்னு சொன்னா நீ ஏன் வாங்கல? காசு வாங்கிட்டா. காசு வாங்கிட்டு எவ்வளவு 800 தமிழ்ல மீதி எவ்வளவு ஆகுதுன்னு பாக்கலாம். இன்னும் 10 மிளகாய் கொத்தமல்லி தலையில வாங்குவீடா? மணியாட்டிட்டு வந்து நீ இதுக்கு வந்த நீ தான் செலவு ஒண்ணு வாங்க வேண்டியதானா? அந்த கடையில இல்லைன்ட்டாங்களே. அங்கே சொல்லியிருந்தா வேற இடத்துல வாங்கிட்டு எவ்வளவு ஃபோன் பண்றேன். எவ்வளவு சொன்ன வாங்கிட்டு போயிருந்தாண்டா. அவங்க வருவானுங்கல்ல. மைக்குமே மகன்ராஜ் ஃபோன் பண்ணேன். டேய் இப்ப இருக்கிறதா வெட்டு வேண்டாம். இருக்குது காய்ஸ். இப்ப வெங்காயம் இந்த தக்காளி சாமான தான் வந்துருவாங்க. என்னடா சாமானா? மியூட்ல ஓட்டிடுறேன். சரி காய்ஸ் எல்லாம் வரட்டு நான் வெயிட் பண்றோம். என்ன பேச காய்ஸ் நாங்க எல்லாருமே ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரமெல்லாம் கீழே இருக்கு. சமைக்கிற பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு வர போறோம். சவுண்ட் ஆஃப் பண்றேன். சமைக்கிற பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வர போறோம். இங்க பக்கத்தால தான். அங்க வந்தீங்கன்னா போதும். இங்க ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாமே வானது வந்து வானம். அங்க வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்க பாத்திரம் சமைக்க தேவையான எல்லா பொருள் எல்லாமே இருக்கு. கேஸ் கீஸ் எல்லாமே இருக்குது. ஆனா பசங்களை தேர்த்திட்டு பசங்களே பிரச்சனையா இருக்கு. சொன்னா 5 பேர் தான் வந்துருக்காங்க. அவன் வேற தமிழ்ட்டு வேற சாவி பிடிங்கி வச்சுட்டாங்க. அப்படி உழப்பிட்டு கிடக்குறாங்க. சரி கேஷ் அதான் வாங்கிட்டு பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றோம். உங்களுக்கு அப்படியே என்ன நடக்குது ஃபன் நடக்குதுலாம் காட்ட போறோம். நடக்காது. ஃபன் நடக்கிற மாதிரி பேசுவான். ஃபன் நடக்கிறதுல வீடியோ எடுக்க மாட்டான். ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குறோம். இது எப்படின்னா 3 வருஷம் பிளானு. 3 வருஷம் தவறு இருந்து இப்போதான் மீட் பண்றோம். பாருங்க அதுலயும் வீட்டுல உள்ள எங்க ஆயா உள்ள எங்க அம்மா உள்ள அப்படின்னு வீட்டுல போச்சு. போச்சு அதை வேணாம் அப்படி சொல்றேன். அந்த பையன் மட்டும் அதுக்கு அந்த பையனை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பையனை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன்னு நான் சொல்றேன். பாத்திரம் எடுக்கலாம் வந்தாங்கன்னா பாத்திரம் அங்கே இல்லையா கொஞ்சம் 100 மீட்டருக்கு 500 மீட்டருக்கு நாங்க 700 மீட்டர் வந்துட்டோம்டா. சரி 700 மீட்டர் வந்துட்டா இங்க இருக்குதாம்மா. அதை நடந்து ஆனா முன்னாடியே தான் இருக்குது. வெங்காயம் சந்தாச்சு நம்ம அடுப்பு எடுத்தாச்சு. அங்க வந்து போய் பாத்திரம் போயிட்டு இருக்குது. பாருங்க நாங்க என்ன 5 பேர் தான் இருக்கிறோம். நீ எவனும் வரல. நாங்க ஒரு 4 பேர் தான். அந்த வந்து பசங்களா வந்துட்டாங்க பாருங்க. நம்ம ஆது அகில வரடா. மீதி பேர் வந்துட்டாங்க பாருங்க. சத்திங்க பாரு. இவன் தான் வீட்டுல விட மாட்டேன்னு சொன்னவன். இவன் தான் பாருங்க. பொண்ணுங்க ஏதோ பர்மிஷன் கேட்டு வரலாம். ஆனா பசங்க பர்மிஷன் கேட்டு வரலாம். வந்த பாத்தீங்க அவனுக்கு பர்மிஷன் அங்க பைசன் வந்துட்டாரு. பசங்களாம் வந்தாச்சு. யாரு தமிழ் பாரு. இந்த கறிக்கார
இல்ல பாண்டா குட்டி ஆட்டம் சொல்லு எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் கறி ஸ்பான்சர். அவன் வந்து என்னன்னா அவன் வந்து காலேஜ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றான். தலைவர் பெரிய இடம் போல காசு தலைனா யாரையும் வீட்டு போட மாட்டேன். எனக்கு போக தெரியாதா நாங்களே எடுத்துக்கிட்டோம். குண்டாக்களை இவரு ஸ்பான்சர். எடுத்துட்டு போயிடணும் வீட்டுக்கு. இவர் வந்து அவங்க கறி கடை சார்பா கறிக்கு காசு வாங்கிட்டாரு. கை காசு வாங்கிட்டு வரலாம் சாப்பிட்டு ஓடி போயிருவான். ஓட்டு போட வந்தாச்சு. ஓட்டு போட வந்துருக்கு மாதிரி காய்ஸ். ஓட்டு போட்டாச்சு. இந்தாடா ஓட்டு விசில். வாய்ப்பே இல்ல guys. வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம எப்பவுமே தலைமை எண்ணம் தான். துளி கூட வாய்ப்பு இல்ல guys. பரவாயில்ல, வாய்ப்புல பரவாயில்ல. போட்டாச்சு. நீங்களாம் ஓட்ட வேஸ்ட் தான் guys பண்ணுவீங்க. காய்ஸ் ஓட்டு போட்டாச்சு. அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போகிற பாய்ஸ் அதெல்லாம் வந்துட்டோம். ஆனால் இந்த 4 பிள்ளைங்க ஒன்று வரணும். அதான் இங்கே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ 4 கேஸ் வரணும். எங்க போனா இந்த விஜயமூர்த்தி காய்ஸ் ஓட்டு போட்டாச்சு. செஃப் 3 பேரா ஆடியன்ஸ் 3 பேரு. தீபியா போறீங்க? அடுத்த காலத்துல எப்படி பண்ணுங்க யாருமா நீ? இப்பெல்லாம் வெங்காயம் எங்க பாட்டி சின்ன வயசுல சாப்பாடு வடிச்சது இப்பயும் உடம்பு சரியாம தான் அது குடிப்பாங்களே. வந்து உடம்பு சரி அது வந்து சாப்பாடு வெள்ளலாம் வீடியோக்கு போஸ்ட் கொடு. ஏய் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். யாரும் வந்துட்டாங்க. மொத்த பாய்ஸ் வந்துட்டாங்க. நான் சொன்ன காலையில் 5 பேர் இருக்கு நோட்டு பாருங்க. மொத்த பேர் வந்துட்டாங்க பாருங்க. ஹாய் மதன் ஹாய் சொல்லு. ஏய் இங்க ஹாய் சொல்றா டேய். பாருங்க காட்டியாச்சு. நீங்க ஃபாரினர் கிருபா. ஹாய் சொல்லு. வர சொன்னீங்கல. ஹாய் गाइस. ஏய் கிருபா உடுங்க. ஹாய் ஹாய்னா பாய் சொல்றோம். ஏய் ஹாய் சொல்லுடா. பாய்ஸ் இப்போ வந்து கறி வந்துச்சானு பார்க்கலாம். சுடுது எடுக்க முடியல. இருங்க நான் எடுத்துட்டேன். எடுத்தா யார் சமையல் இது? மக்கள் வந்து நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சமையல் பண்ணோம். ஏ சமையல் நல்லா இல்லை. கேர்ள்ஸ் அவங்களா? கேர்ள்ஸ் தான். ராணுவ படை. லேடிஸ் ராணுவ படை. யாராச்சும் டேஸ்ட் பார்க்குறீங்களா? எடுத்துட்டு மறா திருடி திங்கறான் गाइस. கறிலாம் நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு ஆகிடுச்சா? நீ பேசுற கேக்குமா அதுல? கேக் அதெல்லாம் நல்லா கேக்கும். இல்ல நான் டிஸ்டன்ஸ் போறேன் அதான் கேட்டேன். இல்ல அது கேக்கும். அழகற ஈரல என்னடா பண்ணு பரவாயில்லை இலை கழி போய் அத ஒரு குடி இலை கஞ்சி வந்துறியா மாட்டேங்கடா வந்து ஓவரா பண்ணிட்டு டேய் அவள गाइस ரெண்டு கல்லா எவ்வளவு இது வரைக்கும் டேய் அப்ப இது வாங்கலாம் போட மாட்டேங்குது. மிச்சமான பொருள்லாம் அவர்தான் கமிட்டிக்கு. எடுத்து காட்டு கர்னில. சூப்பரா இருக்குது. ரொம்ப சூடுது. பார்சல் கட்ட பாக்குற மாதிரி அப்பாவுக்கு என்னட்டு ஏற்கனவே இந்த மளிகை சாமான்லாம் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. பார்சல் கட்ட பாருங்க. ஈரல்
பாத்தீங்கன்னா யாரும் இங்க நாயத்தை பேசல, எல்லாரும் ஓட்டு போட்ட நாயத்தை கைகளா பைசன் சாப்பிட்றோம், சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சாங்க பாருங்க இங்க சாப்பிட்டு முடிச்சாங்க. உங்களால முடியல, சாப்பிட காரம் அதிகமா நீங்க சாப்பிட்டா சாப்பாடு தான் போட்டிருப்பாங்க, இன்னும் கறி போடல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கறி போடுவாங்கடா. வாங்கடா போங்கடான்ட்டு இருக்கிறேன். சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட போறீங்களா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா, காலையில சாப்பிடல. சாப்பாடு வந்துக்குது, குழம்பு வந்துக்குது. பரிமாறம் வந்து முகேஷ், நம்ம திருநெல்வேலிக்காரன். நாங்களும் இலையில சாப்பிட்றோம். அவனை பார்த்தீங்கன்னா தட்டாலே சாப்பிட்றோம். இப்போ வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருந்து கிளம்ப போகிற போது எல்லாம் பாத்திரமா ரெடி ஆகிட்டு இருக்கோம் கைஸ். பாத்திரமா கழுவி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இனிமேல் கிளம்ப போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உண்மையை சில கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. நண்பனை போல யாரும் இல்லை. இந்த பூமியில ஜாதியில பேதமில்ல. நமக்குள்ள என் நண்பன் இருக்கிற வராயில் எனக்கு கவலை இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. மீட்டை புரிஞ்சிச்சு. சாப்பிடல எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டு நல்லா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 3 வருஷம் ஆச்சு. நம்ம 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி வரதே பெரிய விஷயம். பாதி பேர் இதுலயே வரல, சல்ல வராமே இருந்திருக்கலாம் யாருமே. மீட்டை முடிஞ்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் தேவா அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ். எல்லாம் மீட்டப்லாம் முடிஞ்சு பிளான் பண்ணி ஏதோ பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாம் முடிச்சாச்சு. நல்லா வீட்டுக்கு வந்தோம். பாய் பாய் பாய்.